Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 7th standard chapter 4 geometryல exercise 4.3ல உள்ள challenge problems பார்க்க போகிறோம். இது வந்து page number 87ல இருக்குது. term 2 portions ஒரு 11 to 16 sums இருக்குது. அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். 11th sum என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த given figure BD is equal to BC அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Find the value of X அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து BDயும் BCயும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி டயக்ராம்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு லைன் போட்டிருக்காங்க. அப்போனா இது ரெண்டும் ஈக்குவல் சைடு அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். எக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஓகே நான் ஸோ அந்த டயக்ராம் அப்படி நான் வந்து இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதில் வந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் கொஞ்சம் திங்க் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். அதே மாதிரி இந்த சம் வந்து இப்படி தான் போடணும் அப்படிலாம் கிடையாது. நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. எப்படி வேணாலும் போடலாம். நான் வந்து என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம படித்த அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் மறந்துடக்கூடாது. ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி படித்தோம். அதுக்கப்புறம் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி படித்தோம். இதெல்லாம் மறந்துடக்கூடாது. அப்புறம் லீனியர் பேரோட ப்ராப்பர்ட்டி படித்தோம். ட்ரான்ஸ்வர்சல் இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த சம்ஸ்லாம் போட முடியும். ஓகே ஃபஸ்ட்டு நம்ம ஜஸ்ட் திங்க் பண்ணணும். இங்கே இருக்குது எக்ஸோட வேல்யூ. ஓகே இப்போ நம்ம இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இது ஒரு ட்ரையாங்கிளாக இருக்கா, இது ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இது ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இல்லை இது ஒரு ஃபுல் ட்ரையாங்கிள் இருக்குது, 3 ட்ரையாங்கிள் இருக்குது. இப்போது இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இது ஒரு ட்ரையாங்கிள் கரெக்டாக. அப்போது இந்த ட்ரையாங்கிளுக்கு இது வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள், இது வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கரெக்டாக. ஒன்று இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இது ஒன்று எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இருக்கணும், இல்லை இந்த ஆங்கிள் இருக்கணும் கரெக்டாக. அப்போ தான் இது ரெண்டும் இருந்தால் தான் இது எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும் கரெக்டாக. இல்லைனா இந்த ஆங்கிள் இருந்தால் கூட கண்டுபிடிக்கலாம். இந்த ஆங்கிளும் இருந்தால் 180லேருந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணால் இது கிடைக்கும். இல்லைனா எக்ஸ்டீரியர் ஆங்கிளும் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இது வரும். அப்படி கூட கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுவும் வேணும் இதுவும் வேணும் கரெக்டாக. இல்லை இது இருந்தாலும் கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டேன். இந்த ஆங்கிள் இருந்தாலும் கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டேன். நான் இப்போது நம்ம ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிளுக்கு வாங்க. இந்த ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஜஸ்ட் யோசிக்கலாம். ஓகே இந்த ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது ரெண்டும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இது என்னது, திஸ் இஸ் த ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஏன்னா வந்து ரெண்டு சைடு வந்து ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்களா. அப்போது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளில் 2 sides ஈக்குவல்னா 2 angles ஈக்குவலா கரெக்டாக. எஸ் 2 angles ஆல்சோ ஈக்குவல். அப்போது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்போ எந்த 2 ஆங்கிள் ஈக்குவல் அப்படின்னு அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சைடு இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கலாம், இல்லை இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கலாம். நீங்கள் திங்க் பண்ணலாம். ஆனால் அதுதான் கிடையாது. எந்த சைடு ஈக்குவலோ அந்த சைடுக்கு ஆப்போசிட் உள்ள ஆங்கிள் தான் ஈக்குவல். இப்போ இந்த சைடுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள், இந்த சைடுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள். அப்போது இந்த 2 ஆங்கிள் தான் ஈக்குவல். புரியுதா? நான் அப்போ இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சா இந்த ஆங்கிளுக்கு சமம்னு அர்த்தம். இந்த ஆங்கிள் என்னால் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது, எதுவுமே இல்லை. பட் இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம். எப்படி? திஸ் இஸ் த லீனியர் பேர், இல்லை ஸ்ட்ரெயிட் லைன்னு கூட சொல்லலாம். இது 2 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வருமா? அப்போது 180லேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டா இது கிடைக்குமா? கரெக்டாக. அப்போது இது என்னவோ அதுதான் இது கரெக்டாக. புரியுதா? ஃபஸ்ட் நான் அதை முடிச்சுட்டு வரேன், அப்புறமா என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகே இப்போ பாருங்கள், நான் இப்போ என்ன சொன்னோன்னா அதை அப்படியே எழுத போகிறேன். ஓகே நான் நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன். இப்போது இதை வந்து ஆங்கிள் சி ஈக்குவல் எழுத முடியாது. ஏன்னா ஆங்கிள் சி குறிக்கிறது இதுவும் குறிக்கும். அதனால் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதணும். எப்படி எழுதணும்னா இங்கே பாருங்கள், அதாவது இதையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும்னு சொன்னேன்னா, அப்போ ஃபஸ்ட்டு இந்த ஆங்கிள் எப்படி எழுதலாம், ஆங்கிள் பிசிடி, இல்லைன்னா ஆங்கிள் டிசிபின்னு எழுதிக்கலாம். அந்த சி நடுவில் வரணும், சியை குறிக்கிற மாதிரி. இப்போ வெளியில் உள்ள ஆங்கிள் எப்படி எழுதணும், சாரி இங்கே ஒரு ஆல்ஃபபெட் இருக்குது, எக்ஸ்ன்னு இருக்குது. இப்போ வெளியே உள்ள ஆங்கிள் எப்படி எழுதணும், பிசிஎக்ஸ் எழுதலாமா? பிசிஎக்ஸ். அப்போ இந்த ஆங்கிளை குறிக்குதுன்னு அர்த்தம். அப்போ நான் என்ன சொல்லலாம், இங்கே பாருங்கள், ஆங்கிள் பிசிடி ப்ளஸ் ஆங்கிள் பிசிஎக்ஸ் which is equal to 180 டிகிரி. என்ன ரீசன் எழுதணும், பிகாஸ் இட் இஸ் அ லீனியர் பேர். இல்லை ஆங்கிள் என்ன ஸ்ட்ரெயிட் லைன் கூட எழுதிக்கலாம். ஓகே உங்களுக்கு இது எழுத ஈஸியாக தெரியும்னு நினைக்கிறேன். கிளியர்? நான் இப்போ நம்மளுக்கு பிசிஎக்ஸ் இருக்குது, என்னது 115 டிகிரி. அதை எழுதிக்கலாமா? ஆங்கிள் பிசிடி தெரியாது, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போது பிசிடி அப்படியே எழுதிக்கலாம். பிசிஎக்ஸ் இருக்க இடத்துல 115 டிகிரி எழுதலாமா, which is equal to 180 டிகிரி.
புரியுதா? இப்போ இந்த 115 டிகிரி அந்த பக்கம் போனால் சப்ராக்ஷனில் வரும். ஸோ ஆங்கிள் பிசிடி விச் இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 115 டிகிரி. புரியுதா? இப்போ 180லேருந்து 115 டிகிரி போனால் என்ன வரும்? 65 டிகிரி. அப்போ ஆங்கிள் பிசிடி விச் இஸ் ஈக்குவல் டு 65 டிகிரின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இல்லை மேம் எனக்கு இதெல்லாம் எழுத தெரியல அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, டைரெக்டாக நீங்கள் இந்த ஸ்டெப் எழுதலாம். எப்படி எழுதலாம்னா, நான் சொன்னல இப்போ பிசிடி இது கண்டுபிடிக்கணும்னா 180லேருந்து இதை மைனஸ் பண்ணால் கிடச்சிரும் அப்படின்ட்டு. ஸோ அப்படி கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஆனால் இங்கே ப்ராக்கெட்டில் லீனியர் பேர் நீங்கள் போட்டுக்க வேண்டியதான். ஓகே, இப்போ நம்ம பிசிடி 65 டிகிரி கண்டுபிடிச்சிட்டோம். டயக்ராமில் எழுதிக்கலாமா? ஸோ அது வந்து நம்ம கண்டுபிடிச்சதுனால டிஃப்ரெண்ட் பெண்ணில் எழுதிக்கலாம். நான் வந்து ரெட் பெண்ணில் எழுதுகிறேன், நீங்கள் வந்து பிளாக் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை பிங்க் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெட் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இது வந்து 65 டிகிரி. ஓகே, இது 65 டிகிரிங்கிறதுனால திஸ் இஸ் ஆல்சோ 65 டிகிரி. அது எப்படி நான் இங்கே எழுதுறது? திஸ் இம்ப்ளைஸ்னால் என்னது? இதிலேருந்து இது கிடைக்குது. ஓகே, திஸ் இம்ப்ளைஸ் என்னது? டி தான் ஆங்கிள். அப்போ பிடிசின்னு எழுதலாம், இல்லை சிடிபி எப்படி வேணால் எழுதலாம். அப்போ நான் ஆங்கிள் எழுதுகிறேன், பிடிசி இஸ் ஆல்சோ 65 டிகிரி. ஓகே, அப்போ இது ரெண்டு 65 டிகிரி கிடச்சாச்சு. இப்போ இதை வச்சு எப்படி எக்ஸை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், இங்கே எக்ஸு இங்கே இருக்குது, இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 65 டிகிரி வரும். ஆனால் இது இல்லை கரெக்டாக, ஏன்னா சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்டீரியர் ஆங்கிள். இது இருந்தால் மட்டும்தான் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் இது கிடைக்கும். இப்போ இது இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கணும். என்ன பண்ணலான்னா, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இல்லைனா இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கலாமா? இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டா, சாரி நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் பாருங்கள். இங்கே வந்து 35 டிகிரின்னு புக்கில் கொடுத்துருக்காங்க, அதை நான் எழுத மறந்துட்டேன், சாரி. 35 டிகிரின்னு எழுதிக்கலாம். அதான் நான் பார்த்தேன், என்னடா சம் போட முடியலையேன்னு. ஓகே, நம்ம கொஷின் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். நான் இப்போ பாருங்கள், இப்போ ஈஸி. இப்போ இது 65 டிகிரினா, இப்போ இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 65 டிகிரி வரணும். ஏன்னா சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்டீரியர் ஆங்கிள். எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி படித்தோம் இல்லையா? இது இந்த ட்ரையாங்கிளுக்கு இதுதான் எக்ஸ்டீரியர். கரெக்டாக இங்கே ட்ரா பண்ணுற பாருங்கள், இந்த ட்ரையாங்கிளுக்கு இதுதான் எக்ஸ்டீரியர். அப்போ இந்த ரெண்டு இன்டீரியர் ஆங்கிள் ஆட் பண்ணால் இது வரும். அப்போ இது இருக்குது, அப்போ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் தானே இது வரும். புரியுதா? அப்போ நம்ம எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம், அது எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அது எழுதணும் கண்டிப்பாக. நீங்கள் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக எழுதணும். ஓகே, எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் டூ ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். எந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறீங்க? இன் ட்ரையாங்கிள் ஏபிடி. இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன், ஏபிடிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன். ஓகே, அதான் எழுதியிருக்கேன், இன் ட்ரையாங்கிள் ஏபிடி. இப்போது ஓகே புரியுதா? முன்னாடி இங்கே என்ன ட்ரையாங்கிள் எடுத்து யூஸ் பண்ண நான்? இன் ட்ரையாங்கிள் பிடிசி அது எடுத்திருந்தேன். இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த இதுதான் ட்ரையாங்கிள், இதில் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இது 65 டிகிரி. கரெக்டாக ஆப்போசிட் டு இன்டீரியர் ஆங்கிள்னால் எக்ஸ் ப்ளஸ் 35 டிகிரி. டேரெக்டாக எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ 65 டிகிரி விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 35 டிகிரி. ஓகே, இல்லைனா நீங்கள் நேமிங்ஸ் எழுதணும். எப்படி எழுதலாம்? பிடிசி இஸ் ஈக்குவல் டு பிஏடி ப்ளஸ் ஏபிடின்னு எழுதணும். அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் நீங்கள் டேரெக்டாக எழுதிக்கோங்க. எக்ஸ்டீரியர் ஆங்கிள் 65 டிகிரி, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், 35 ப்ளஸ் எக்ஸ். ஓகே, அதுதான் ஆப்போசிட் டு இன்டீரியர் ஆங்கிள்ஸ். புரியுதா? நான் இப்போ என்ன பண்ணலாம்? 35 டிகிரி அனதர் சைட் கொண்டு வரலாம். அப்போது 65 டிகிரி மைனஸ் 35 டிகிரி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் 0 30. அப்போ எக்ஸ், அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. அவ்வளோதான், கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, பார்த்தீங்களா? ரொம்ப சிம்பிள் தானே? ஓகே, ஸோ உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும். நம்ம டயக்ராம் எழுதிடலாம். இது வந்து 30 டிகிரி கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, நான் இல்லைனா வேறு எப்படி போடலாம் அப்படின்னா, இது வரைக்கும் சேம், இதுவே கண்டுபிடிச்சது சேம். இப்போ வேறு எப்படி போடலான்னா, இது வந்து ஒரு லீனியர் பேராக ஸ்ட்ரெயிட் லைனாக, அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். அப்போ 180லேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டா இந்த வேல்யூ வந்துடும். ஓகே, அப்போது இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் இது ஒரு ட்ரையாங்கிளாக, அப்போ சம் ஆஃப் த ஆங்கிள் அண்ட் ட்ரையாங்கிள் 180 டிகிரி. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 180லேருந்து மைனஸ் பண்ணால் இது கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் போடலாம். ஓகே, ஸோ 11th சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. 11th சம் ரொம்ப சிம்பிள் தான், ஜஸ்ட் கொஞ்சம் திங்க் பண்ணணும். நம்ம படித்த ரூல்ஸே தான், லீனியர் பேர், எக்ஸ்டீரியர் ஆங்கிள், சம் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் அ ட்ரையாங்கிள், அது எல்லாமே தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாமா?
12th sum. In the given figure, find the value of x ன்னு கொடுத்துருக்காங்க. டயக்ராம் கொடுத்துருக்காங்க, நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, பாருங்கள் டயக்ராம் நான் அப்படியே ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசிக்கணும். என்ன பண்ணலான்னு பாருங்கள். இது ஒரு ட்ரையாங்கிளாக இருக்குது, இது ஒரு ட்ரையாங்கிளாக இருக்குது. கரெக்டாக? இப்போது எக்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். ஒன்று, இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு ட்ரையாங்கிளாக இருந்தால் இதுதான் அதோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள். கரெக்டாக? இங்கே பாருங்கள், இது ஒரு ட்ரையாங்கிளாக இருந்தால் இதுதான் இதோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள். அப்போது இது வந்து இங்கே தான் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் டூ இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அப்போ இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் தான் இது கிடைக்கும். அப்போது இந்த ஆங்கிள் இருக்குது, அப்போ இந்த ஆங்கிள் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கணும். இந்த ஆங்கிள் இருந்துட்டாலே நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இது கிடைக்கும், எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இந்த ட்ரையாங்கிளுக்கு வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு LMN அப்படிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். அதில் இது 26 டிகிரி கொடுத்துருக்காங்க, இது வந்து 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தாலே தெரியுது இந்த ட்ரையாங்கிளோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் தானே இது. கரெக்டாக? இந்த ட்ரையாங்கிளோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்களா? அப்போ இது எக்ஸ்டீரியர் ஆங்கிள். அப்போது இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கிடைக்கணும்னா எந்த டூ ஆங்கிள் ஆட் பண்ணணும்? ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள். இதுக்கு ஆப்போசிட்டில் இந்த ஆங்கிள் ஆட் பண்ணால் கிடைக்காது. இது ரெண்டு ஆங்கிளும் இருக்குது. அப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இந்த ஆங்கிள். அப்போது இந்த ஆங்கிளை வச்சு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இந்த ஆங்கிள் கிடச்சிடலாமா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் இப்போ என்ன சொல்லணும் அப்படியே எழுத போகிறேன். ஃபஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள் LMN ஃபஸ்ட்டு எடுக்கிறேன். ஓகே, என்ன யூஸ் பண்ண போகிறேன்? எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி. Exterior angle is equal to sum of two interior opposite angles. Okay, இப்போ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் பாருங்கள், இதுதான் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். இதில் தெரியாது நம்மளுக்கு. அப்போ இது வந்து எம்னு எழுத முடியாது இல்லையா? ஸோ என்ன எழுதலாம்? KMNல என்ன எழுதலாம்? இல்லை LMKன்னு எழுதலாம். எப்படி வேணாலும் எழுதலாம். ஓகே, ஸோ நான் வந்து ஆங்கிள் LMKன்னு எழுதிக்கிறேன். which is equal to sum of two interior opposite angles ஆங்கிள் L plus ஆங்கிள் N. ஸோ டேரெக்டாக நான் எழுதிக்கிறேன் 26 plus 13. ஓகே, ஸோ 26 டிகிரி plus 30 டிகிரி. அப்போது ஆங்கிள் LMK which is equal to என்ன வரும்? 56 டிகிரி. இப்போது இது கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இங்கே டயக்ராம் எழுதிக்கலாமா? இது வந்து நம்ம 56 டிகிரின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, டிஃப்ரெண்ட் பென் யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். இப்போது நம்ம என்ன பண்ணலாம்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இது கிடைக்கும். கரெக்டாக? அப்போ நம்ம என்ன ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம்? இன் ட்ரையாங்கிள் KJM. ஓகே, எழுதலாமா? இன் ட்ரையாங்கிள் KJM அதே சேம் ப்ராப்பர்ட்டி. என்ன ப்ராப்பர்ட்டி? எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் டூ இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். புரியுதா? அப்போது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எது? இதில் பாருங்கள், இந்த டயக்ராமில் எக்ஸ் தான் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். சம் ஆஃப் டூ இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள் 58 + 56 எழுதிடலாமா? அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 58 டிகிரி ப்ளஸ் 56 டிகிரி. புரியுதா? அப்போது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100, 108, 114 டிகிரி. அவ்வளோதான், சிம்பிளாக கண்டுபிடிச்சிட்டோம். பார்த்தீங்களா? 114 டிகிரி நம்ம இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். எழுதிட்டேன் டயக்ராமில். ஓகே, நான் வேறு எப்படியெல்லாம் இந்த சம்மை போடலாம் அப்படின்னா இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படின்னு, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலன்னா இந்த சம் எப்படி போடலான்னா, இங்கே பாருங்கள், எனக்கு வந்து இந்த ஆங்கிள் வேணும், அப்போ தான் இது கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னேன்னா எப்படி கண்டுபிடிக்கலான்னா, இங்கே பாருங்கள், இதை ஒரு ட்ரையாங்கிளாக எடுத்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இது வரும்னு சொன்னேன்னா, இல்லைனா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த ஆங்கிள் கூட கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 180லேருந்து மைனஸ் பண்ணால் இது கிடைக்குமா? ஏன்னா இந்த மூணு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி தான். சம் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் அ ட்ரையாங்கிள் வந்து 180 டிகிரி. அப்போ 180லேருந்து இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் இது கிடைக்கும். கரெக்டாக? அப்போ இது கிடைச்சா இது கிடைக்கும். கரெக்டாக? இது எப்படி கிடைக்கும் பாருங்கள், பிகாஸ் இது வந்து லீனியர் பேர். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 180. அப்போ 180லேருந்து இந்த ஆங்கிளை மைனஸ் பண்ணால் இது கிடைக்கும். அப்போது இதை வச்சு இது எது கண்டுபிடிக்கலாம் பாருங்கள், இதை கண்டுபிடிக்கலாமா? ஸோ கொஞ்சம் வந்து லென்த்தியாக இருக்கும் இந்த மெத்தட். ஓகே, இதை வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 180லேருந்து மைனஸ் பண்ணால் இது கிடைக்கும். அப்புறம் 180லேருந்து இதை மைனஸ் பண்ணால் இது கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் போடலாம். இல்லை எக்ஸ்டீரியர் ஆங்கிள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப சிம்பிள்.
ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க இந்த 12th சம்மை. நான் வந்து இந்த மெத்தடில் போட்டிருக்கேன். ஓகே, நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம 13th சம் பார்த்துடலாம். 13th சம் பாருங்கள். இந்த கிவன் ஃபிகர் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ டயக்ராம் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். புரியுதா? நான் இப்போ டயக்ராமில் ட்ரா பண்ணியிருக்கேன். எக்ஸ் ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கலான்னு ஃபஸ்ட்டு யோசிக்கலாம். பாருங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. இப்போ இங்கே 28 டிகிரி இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, இது வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிளாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பாருங்கள். ஒன்று ஷேக் ஆகிடுச்சா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இது கிடைக்குமா? ஏன்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் 2 இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அப்போது இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் இது கிடச்சிரும். அப்புறம் ஒய் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒய் கண்டுபிடிக்க 2 மெத்தடில் பண்ணலாம். எப்படி பண்ணலான்னா, ஒன்று இந்த ஆங்கிள் கிடச்சதுக்கப்புறம் இது ஒரு ட்ரையாங்கிளாக, அப்போது 3 ஆங்கிளும் ஆட் பண்ணால் 180 வரும். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 180லேருந்து மைனஸ் பண்ணால் இது கிடைக்கும். இல்லைனா ஒய் முன்னாடி கூட கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இது ரெண்டும் லீனியர் பேர், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். அப்போ 180லேருந்து இதை மைனஸ் பண்ணால் இது கிடைக்கும். அப்படி டைரெக்டாக கூட போட்டுக்கலாம். அப்புறம் இது ஒய் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணாமலே எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இங்கே பாருங்கள், இது கண்டுபிடிச்சிட்டா இது 3த்தையும் ஆட் பண்ணால் 180 வருமா? அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 180லேருந்து மைனஸ் பண்ணால் இது கிடைக்கும். எப்படி வேணாலும் போடலாம். ஓகே, உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அதை போடுங்க. நான் வந்து இங்கே பாருங்கள், டைரெக்டாக டயக்ராம்லேயும் முடிக்கலாம், இல்லை சம்மாவும் போடலாம். இது வந்து ஒய்யோட வேல்யூ என்னென்னா, ஒய் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள், ஒய் இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 62. அப்போ இங்கே டயக்ராமில் கூட டைரெக்டாக இந்த சம்மை இப்படி போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, ஸோ இப்படி போட்டிங்கன்னா இது என்ன வரும்னா 118 டிகிரின்னு வரும் ஒய். அப்போ ஒய் வந்து 118 டிகிரின்னு கிடச்சிருச்சு, 118. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 180லேருந்து மைனஸ் பண்ணால் இது கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி டேரெக்டாக கூட போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன சொன்னேன்னா அப்படியே சம்மில் அப்படியே நான் போடுறேன். இல்லைனா நீங்கள் வந்து இப்படி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இது ஈக்குவல் டு பண்ணால் எக்ஸ்டீரியர் ஆங்கிள், ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் இது கிடைக்கும். அதுக்கப்புறம் இதை வச்சு ஒய் கண்டுபிடிக்கலாம். எப்படி வேணாலும் போடலாம். ஸோ நான் வந்து லீனியர் பேர் எடுத்து போடுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் வந்து 180 டிகிரின்னு வரும். அப்போ அதை நம்ம ஃபஸ்ட்டு அதை வந்து எழுதணும். எப்படி எழுதலான்னு பாருங்கள். ஆங்கிள் ஏன்னு எழுத முடியாது, ஏன்னா ஆங்கிள் ஏவை இதையும் குறிக்கும் இதையும் குறிக்கும். அப்போ நம்ம என்ன எழுதலாம்? ஆங்கிள் பிஏசி இப்படி எழுதலாமா? பிஏசி ப்ளஸ் ஆங்கிள் பிஏஎக்ஸ் which is equal to 180 degree. What is the reason? It's a linear pair. ஓகே, இப்போ பிஏசி வந்து தெரியாது, அதுக்கு தான் பதிலாக ஒய்ன்னு இருக்குது, ஒய்ன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் பிஏஎக்ஸ் வந்து 62 டிகிரி which is equal to 180 டிகிரி. இப்போ 62 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 62. ஓகே, இப்போ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சலாம். ஒய் வந்து 118 டிகிரின்னு கண்டுபிடிச்சாச்சு. நான் எழுதிட்டேன், ஒய் வந்து 118 டிகிரி. இப்போ இதை வச்சு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 180லேருந்து மைனஸ் பண்ணால் இது கிடைக்கும், அப்படியும் போடலாம். இல்லைனா இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணாலும் இது கிடைக்கும், எப்படி வேணாலும் போடலாம், உங்கள் இஷ்டம். ஓகே, ஸோ நான் என்ன எழுதுறேன்னா, இன் ட்ரையாங்கிள் ஏபிசி இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் 180ன்னு எழுத போகிறேன். ஓகே, எப்படி எழுத போகிறேன் பாருங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 28 டிகிரி விச் இஸ் ஈக்குவல் டு 180ன்னு எழுதிக்கிட்டேன். நான் வந்து நேமிங்ஸ்லாம் எழுதலை, ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் சின்னு எழுதலை. ஸோ அதுக்கு தான் எல்லாமே உள்ளே நேம்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதனால் நான் அப்படியே டேரெக்டாக எழுதிக்கிட்டேன். ஓகே, ஸோ இது என்னது, சைடில் கண்டிப்பாக எழுதணும், சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஓகே, நான் இப்போ எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம், அதை அப்படியே வச்சுக்கலாம். ஒய்க்கு பதிலாக 118 டிகிரின்னு போட்டுக்கிறேன், ப்ளஸ் 28 டிகிரி விச் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதை கொண்டு போகலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ என்ன வரும், 146 டிகிரின்னு வருமா, கரெக்டாக, விச் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ இந்த 146 அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸில் வருமா. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 146 டிகிரி. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா 34 டிகிரி. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 34 டிகிரி, ஒய்யோட வேல்யூ வந்து 118 டிகிரி கண்டுபிடிச்சாச்சு. எடுத்து எழுதுறதுனால எழுதிக்கலாம். எக்ஸ் வந்து 34 டிகிரி, ஒய் வந்து 118 டிகிரி. புரிஞ்சா? ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க, நல்லா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த 13th சம்.
நான் இங்கே டயக்ராமில் எழுதிக்கிறேன். இதை கண்டுபிடிச்சிட்டேன் 34 டிகிரி. எழுதணும்னு அவசியம் இல்லை, எழுதுனதால எழுதிக்கலாம். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க இந்த 13th சம்மை. ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? நெக்ஸ்ட் வந்து 14th சம். 14th சம் பாருங்கள். இன் ட்ரையாங்கிள் டிஇஎஃப், ட்ரையாங்கிள் டிஇஎஃப்ல டிஇஎஃப்னு ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் எஃப் வந்து 48 டிகிரி, ஆங்கிள் இ வந்து 68 டிகிரி அண்ட் பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் டி மீட்ஸ் எஃப்இ அட் ஜி. அதாவது பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் டி அப்படின்னா என்னென்னா, இங்கே ஆங்கிள் டியை வந்து பைசெக்ட் பண்ணியிருக்காங்க. பைசெக்ட்னா என்னது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் 6th ஸ்டாண்டர்ட்லேயே. அந்த ஆங்கிளை வந்து ரெண்டாக பிரிக்கிறது தான் பைசெக்டார். ஆங்கிள் பைசெக்டார், பெர்பெண்டிகுலர் பைசெக்டார். அப்போ பைசெக்ட்னா என்னது, அந்த அதை வந்து ரெண்டாக பிரிக்கிறது தான் பைசெக்டார். கரெக்டாக? அப்போ டிங்கிற ஆங்கிளை வந்து டிஜிங்கிற லைன் வந்து ரெண்டாக பிரிக்குது. ஓகே, ஆங்கிள் டி மீட்ஸ் எஃப்இ அட் ஜி. ஓகே, அப்போது இந்த லைன் வந்து ஆங்கிள் டியை வந்து ரெண்டாக பிரிக்குது. அது என்ன இம்பார்ட்டன்ட் வேர்ட்னா, ரெண்டு ஈக்குவல் ஹாஃபாக பிரிக்கும்னு அர்த்தம். இப்போ இந்த லைன் செக்மெண்ட் 8 சென்டிமீட்டர்னா ஆங்கிள் பைசெக்டார் வரைஞ்சால் இது 4 இது 4ன்னு பிரிக்கும்னு அர்த்தம். சாரி, இது வந்து பெர்பெண்டிகுலர் பைசெக்டார். இதுவே ஆங்கிள் பைசெக்டார்னா இங்கே 60 டிகிரி இருக்குது, இங்கே ஒரு பைசெக்டார் நான் வரைஞ்சால் இதை 30 டிகிரி 30 டிகிரின்னு பிரிக்கும்னு அர்த்தம். ஸோ அதுதான் இதோட மீனிங். ஓகே, ஃபைண்ட் ஆங்கிள் எஃப்ஜிடி. இந்த ஆங்கிளை நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எஃப்ஜிடி இந்த ஆங்கிளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. புரியுதா? சம் போட்டுடலாமா? வாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் திங்க் பண்ணலாம் என்ன பண்ணலான்னு. இப்போ வந்து இதில் வந்து ட்ரையாங்கிள் என்னென்ன ட்ரையாங்கிள் இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த ஃபுல் ட்ரையாங்கிள் ஒன்று இருக்கா? ஓகே, இந்த ஃபுல் ட்ரையாங்கிள் ஒன்று இருக்குது. வேறு என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இது ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு என்ன பண்ண முடியும் யோசிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா இப்போ பாருங்கள், இதை ஒரு ட்ரையாங்கிளாக எடுத்தால், டிஇஜியை ஒரு ட்ரையாங்கிள் எடுத்தால் இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் இந்த ஆங்கிள் கிடைக்கும். கரெக்டாக? ஏன்னா இது வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள். இந்த ட்ரையாங்கிளுக்கு இது வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள், இது வந்து ஆப்போசிட் டு இன்டீரியர் ஆங்கிள். அப்போ இது இருந்தால் தான் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இது கிடைக்கும். கரெக்டாக? அப்போ அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த ஃபஸ்ட்டு இதை வந்து கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். நான் வந்து டிஇஎஃப் ஒரு ட்ரையாங்கிளாக எடுத்து இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் 3 ஆங்கிளும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வருமா? இந்த ஃபுல் ட்ரையாங்கிள் எடுத்தால். ஏன்னா ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி, சம் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து 180 டிகிரி. இப்போ 48 இதை ஆட் பண்ணால் 180 வரும். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 180லேருந்து மைனஸ் பண்ணால் இது கிடைக்குமா? இது ஃபுல்லாக கிடைக்கும். ஆங்கிள் டி வந்து ஃபுல்லாக கிடைக்கும். அப்போ ஆங்கிள் டி ஃபுல்லாக கிடச்சிதுன்னா எனக்கு இது தானே வேணும். இது மட்டும் எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம கொஷனில் சொல்லியிருந்தாங்க இல்லையா, இது வந்து ஆங்கிள் பைசெக்டர் ஆஃப் டி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஆங்கிளை வந்து ரெண்டாக பிரிக்கும்னு அர்த்தம். அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளவோ அதில் பாதி தான் இது ரெண்டும். அப்போ இது கிடச்சிருமா? அப்புறம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இது கிடச்சிரும்ன்ட்டு கண்டுபிடிச்சிட வேண்டியதான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஆங்கிள் டி நான் சொன்ன மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள் டிஇஎஃப் எடுத்துக்கிறேன். டிஇஎஃப் எடுத்திங்கன்னா ஆங்கிள் டி ப்ளஸ் ஆங்கிள் இ ப்ளஸ் ஆங்கிள் எஃப் which is equal to 180 டிகிரின்னு போடலாமா? What is the reason? Angle sum property. இல்லைனா sum of the angle of a triangle is 180 டிகிரின்னு போட்டுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு டவுட் வரலாம், ஏன் இந்த சம்முக்கு மட்டும் ஆங்கிள் டி ஆங்கிள் எஃப் ஆங்கிள் இன்னு டேரெக்டாக எழுதிக்கிட்டீங்க, முன்னாடி சம்லாம் எஃப்டிஇ அப்படின்னு எழுதிங்கன்னு கேட்கலாம். இந்த சம்மில் வந்து எஃப்ங்கிறது இதை மட்டும்தான் குறிக்குது, ஈங்கிறது இதை மட்டும்தான் குறிக்குது, டிங்கிறது இதை மட்டும்தான் குறிக்குது. முன்னாடி சம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்துச்சு. அப்போ ஏன்னா இது ரெண்டுத்தையும் குறிக்கும்னு அர்த்தம். ஸோ அதனால தான் நம்ம விரிவாக எழுதணும் பிஏஎக்ஸ் பிஏசின்னு. புரியுதா? நான் இப்போ பாருங்கள், ஆங்கிள் டினா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆங்கிள் டி ப்ளஸ் ஆங்கிள் இயும் ஆங்கிள் எஃப் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஆங்கிள் இ இருக்க இடத்துல 68 டிகிரி போடுங்க, ப்ளஸ் ஆங்கிள் எஃப் இருக்க இடத்துல 48 டிகிரின்னு போடுங்க, which is equal to 180 டிகிரி. புரியுதா? இப்போ ஆங்கிள் டி ப்ளஸ் இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் என்ன வரும்னு பாருங்கள், 116 டிகிரின்னு வருமா, which is equal to 180 டிகிரி. அப்போ ஆங்கிள் டி which is equal to 116 டிகிரி அந்த பக்கம் போச்சுன்னா 180 minus 116. அப்போது ஆங்கிள் டி which is equal to இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் 64 டிகிரின்னு வரும். ஸோ ஆங்கிள் டி வந்து 64 டிகிரின்னு கண்டுபிடிச்சா this implies என்னது,
இந்த அப்போ இது ஃபுல்லாக 64னா இது வந்து 32, இதுவும் 32. கரெக்டாக புரியுதா? அப்போ நம்ம அதை எப்படி எழுதலாம்? this implies angle. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்னு பாருங்கள். FDG equal to GDE equal to 32 degree. ஓகே, எழுதலாமா? ஸோ angle, this implies angle FTG வந்து 32 degree and angle GDE வந்து 32 degree. ஓகே, இப்போ இந்த 32 டிகிரியை வச்சு இதை கண்டுபிடிக்கலாம். இந்த ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இது வரும். கரெக்டாக, ஏன்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம என்ன ட்ரையாங்கிள் எடுக்கிறோம்? இன் ட்ரையாங்கிள் DEG எழுதிக்கலாமா? இன் ட்ரையாங்கிள் DEG exterior angle is equal to sum of two interior opposite angles. அப்போ என்ன அர்த்தம்? எக்ஸ்டீரியர் ஆங்கிள். அதில் எது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் பாருங்கள், இந்த G தான் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஸோ நம்ம ஜின்னு எழுத முடியாது, வேறு எப்படி எழுதலாம்னு பாருங்கள். DGFன்னு எழுதலாமா ஆங்கிள் அந்த ஜியை? இல்லைனா FGDன்னு எழுதலாம். ஏன்னா இதை குறிக்கணும்னா ஒன்று DGEன்னு எழுதணும், இல்லைனா FGDன்னு எழுதலாம். எழுதிக்கலாமா? கொஷனில் வந்து FGDன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம வந்து FGDன்னு எழுதிக்கலாம் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஸோ ஆங்கிள் FGD. ஓகே, ஆங்கிள் FGD which is equal to என்னென்னு பாருங்கள். ஆங்கிள் FGD which is equal to 32 + 68ன்னு டேரெக்டாக எழுதிக்கலாம். ஏன்னா இதுக்கு வந்து வேல்யூ கொடுத்துட்டாங்களே. அதாவது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் டூ இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இது வரும்னு அர்த்தம். அப்போ டேரெக்டாக நம்ம 32 டிகிரி ப்ளஸ் 68 டிகிரின்னு போட்டுக்க வேண்டியது தான். புரியுதா? இப்போ இதை ஆட் பண்ணால் என்ன வரும்னு பாருங்கள். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஆங்கிள் FGD which is equal to 90 100 டிகிரின்னு வருமா? ஸோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஆங்கிள் FGD which is equal to 100 டிகிரி. ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இந்த சம்மு ரொம்ப சிம்பிள் தான், நோட் பண்ணிக்கோங்க. 14th சம். நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து 15th சம்க்கு போயிடலாம். 15th சம் பாருங்கள். இந்த கிவன் ஃபிகர், இந்த ஃபிகர் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். அதே மாதிரி தான் எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இங்கே தான் எக்ஸ் இருக்குது, இங்கே இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். இப்போ இது வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிளா? அப்போ இது எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னால் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் இது கிடைக்கும். கரெக்டாக, இந்த ஆங்கிளையும் இந்த ஆங்கிளையும் ஆட் பண்ணால் தான் அது கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட்டு இந்த ஆங்கிளையும் கண்டுபிடிக்கணும், இந்த ஆங்கிளையும் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஆங்கிள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள். ஏன்னா இது இங்கே பாருங்கள், இது வந்து இது ஃபுல்லாக 180 டிகிரியாக லீனியர் பேராக. அப்போ 180லேருந்து இது மைனஸ் பண்ணால் இது கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு அதை பண்ணிடலாமா? வாங்க. ஸோ என்ன சொன்னேன் நான்? ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறேன்? PRQ அப்படின்னு தான் எழுத முடியும். ஆர்னு எழுத முடியாது. ஆர் ஆங்கிள் தான் கண்டுபிடிக்க போகிறேன். ஆர் எழுத முடியாது. கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு PRQன்னு எழுதிக்கிறேன். ஸோ ஆங்கிள் PRQ தான் கண்டுபிடிக்க போகிறேன். ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 145 டிகிரின்னு டேரெக்டாக எழுதிக்கலாம். ஏன்னா அது வந்து என்னது? லீனியர் பேர். இல்லைனா நீங்கள் எப்படி எழுதணும்னா PRQ ப்ளஸ் QRV ஈக்குவல் டு 180 டிகிரி. அடுத்த ஸ்டெப்பு இது வரும். ஓகே, நான் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது என்ன சொல்கிறேன்னா PRQ ப்ளஸ் ப்ளஸ்ஸு QRV which is equal to 180 டிகிரி. ஸோ அந்த QRVக்கு பதிலாக 145 டிகிரி போட்டால் அந்த பக்கம் போனால் மைனஸ் இந்த ஸ்டெப் வரும். ஸோ இது எழுதாமல் டேரெக்டாக கூட எழுதலாம். ஓகே, இப்போ இதுலேருந்து கண்டுபிடிச்சிடலாம் PRQ. ஸோ ஆங்கிள் PRQ வந்து 180 minus 145 will be 35 டிகிரின்னு வருமா? கரெக்டாக? ஸோ PRQ வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இங்கே எழுதிடலாமா? அப்போது இந்த ஆங்கிள் வந்து 35 டிகிரின்னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போது இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட எய்ம். ஏன்னா அப்போ தான் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இது வரும், இது வரும்னு சொல்ல முடியும். ஏன்னா இதுதான் வந்து இதோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள். இது எக்ஸ்டீரியர் ஆங்கிளாக இருந்தால் சம் ஆஃப் டூ இன்டீரியர் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இது வரும். அப்போது இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிக்கணும். அதுக்கு தான் என்ன பண்ணணும்னு பாருங்கள். இது கண்டுபிடிக்கணும்னா இங்கே பாருங்கள்,
டைரெக்டாக போடலாமா? இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன், டைரெக்டாக போட முடியாது. இது 90, இது எவ்வளோன்னு தெரியணும். இது எவ்வளோன்னு தெரிஞ்சால் தான் இது வந்து 90, ஏன்னா இதோட சிம்பிள் வந்து 90ன்னு அர்த்தம். இது வந்து இட் இஸ் அண்டர்ஸ்டுட் 90 டிகிரின்னு. ஓகே, அப்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். அப்போ இந்த ஆங்கிள் இருந்தால் தான் எல்லாத்தையும் ஆட் பண்ணி 180லேருந்து மைனஸ் பண்ணால் இது கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட்டு இந்த ஆங்கிள் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்த ஆங்கிள் என்னன்னு கண்டுபிடிச்சாதான் இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணி 180லேருந்து மைனஸ் பண்ணால் இது கிடைக்கும். இந்த ஆங்கிள் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இது வருமா? ஏன்னா இந்த ட்ரையாங்கிளில் இதுதான் எக்ஸ்டீரியர் ஆங்கிள், இது எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னால் சம் ஆஃப் 2 இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் தான் இது. புரியுதா? அப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இது வரும்னு அர்த்தம். அப்போ 105லேருந்து இதை மைனஸ் பண்ணால் இந்த ஆங்கிள் கிடச்சிருமா? அப்போ இந்த ஆங்கிள் கிடச்சிதுன்னா இந்த ஆங்கிள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 180லேருந்து மைனஸ் பண்ணால் இது கிடைக்கும். ஏன்னா இது வந்து என்னது, ஸ்ட்ரைட் லைன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 180 வரும். புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு நான் இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டெப் எழுதுகிறேன். என்ன எடுக்கிறேன்? இன் ட்ரையாங்கிள். எந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன்? எஸ்பிடின்னு எடுக்கிறேன். எஸ்பிடி இல்லைனா டிபிஎஸ்ன்னு எழுதலாம், இல்லைனா பிடிஎஸ்ன்னு எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஓகே, எஸ்பிடி என்ன கண்டுபிடிக்கிறேன்? இது கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ நம்ம அந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி எழுதணும் இல்லையா? ஃபஸ்ட்டு அதை எழுதிடலாம். எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு, எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ணுறதுனால அந்த ப்ராப்பர்ட்டி எழுதணும் கண்டிப்பாக. சம் ஆஃப் 2 opposite interior angles. ஓகே, அப்போ எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் எதுன்னு கண்டுபிடிக்கணும். எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எதுன்னு பாருங்கள், இதுதான் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். அப்போ அதை அப்படியே எழுதலாம், பிடியூன்னு எழுதலாம், இல்லை யூடிபின்னு எழுதிக்கலாமா? ஸோ பிடியூன்னு எழுதுறேன், டி நடுவில் வர மாதிரி எழுதணும். ஸோ ஆங்கிள் PTU which is equal to sum of 2 interior opposite anglesனா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் வரும். அப்போ TSP plus SPTன்னு எழுதலாமா? ஸோ ஆங்கிள் TSP plus ஆங்கிள் SPTன்னு எழுதிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக கூட எழுதலாம். இந்த ஸ்டெப் வந்து எழுதாமல் அப்படியே எழுதிக்கலாம். 105 இஸ் ஈக்குவல் டு 75 ப்ளஸ் இந்த ஆங்கிள் பிக்கு மட்டும் எஸ்பிடின்னு எழுதிக்கலாம். அப்படி கூட எழுதிக்கலாம். ஓகே, ஸோ நான் இங்கே எழுதுகிறேன். பிடியூங்கிறது 105 டிகிரி விச் இஸ் ஈக்குவல் டு இது வந்து 75 டிகிரி ப்ளஸ் எஸ்பிடி தான் கண்டுபிடிக்க போகிறோம். புரியுதா? இந்த ஸ்டெப் கூட டேரெக்டாக நீங்கள் எழுதிக்கலாம். அப்போ 75 அந்த பக்கம் வந்துச்சுன்னா 105 மைனஸ் 75 விச் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் எஸ்பிடி. அப்போது 0ல் 0 10 30 டிகிரி வருமா? கரெக்டாக 30 டிகிரி which is equal to angle SPT. அப்போது angle SPT which is equal to 30 டிகிரின்னு கண்டுபிடிச்சிருக்கேன். டயக்ராம் எழுதிடலாமா? 30 டிகிரின்னு புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து இப்போது 30 டிகிரி. அப்போது இதை வச்சு இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கலாமா? என்னது? 30 + 90 + ஆங்கிள் பி. ஆங்கிள் பின்னு எழுத முடியாது, ஏன்னா ஆங்கிள் பிங்கிறது இதை குறிக்கும், இதை குறிக்கும், இதை குறிக்கும். அப்போ அதுக்கு நேம் எழுதிக்கலாம். RPQ ஈக்குவல் டு 180 டிகிரி எழுதிக்கலாமா? ஸோ நான் சொன்னது அப்படியே எழுதுகிறேன் பாருங்கள். 30 டிகிரி ப்ளஸ் 90 டிகிரி ப்ளஸ் RPQ விச் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஏன்னா என்னது? இட்ஸ் அ ஸ்ட்ரைட் லைன், இல்லைன்னா லீனியர் பேர், எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஓகே, இப்போ 30 + 90 வந்து 110 டிகிரி. கரெக்டாக 120 சாரி which is equal to angle plus angle RPQ which is equal to 180 டிகிரி. ஓகே, நான் இப்போ RPQ தான் கண்டுபிடிக்க போகிறோம். RPQ which is equal to இது அந்த பக்கம் போச்சுன்னா 180 மைனஸ் 120. அப்போது ஆங்கிள் RPQ which is equal to 60 டிகிரி. அப்போ ஆங்கிள் RPQ நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ எழுதிக்கலாமா? டயக்ராமில் எழுதுனா ஈஸியாக இருக்கும். ஸோ RPQ வந்து இது வந்து 60 டிகிரின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ஆங்கிள் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். எக்ஸ் இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் இது கிடைக்கும். எழுதிக்கலாமா? என்ன ப்ராப்பர்ட்டி அது? சம் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி, அதாவது இன் ட்ரையாங்கிள் RPQ எழுதலாமா பின்னாடி? இன் ட்ரையாங்கிள் RPQ exterior angle is equal to sum of 2 interior opposite angles. அப்போ அதில் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இது RPQவில் பாருங்கள், எக்ஸ்டீரியர் ஆங்கிள் தான் எக்ஸ். சம் ஆஃப் 2 இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ங்கும் போது 35 60. ஓகே, எழுதிக்கலாமா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 35 டிகிரி ப்ளஸ் 60 டிகிரி.
ஓகே, அதான் இதோட மீனிங். exterior angle is equal to sum of two interior angle opposite angles. X is equal to இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும், 35 plus 60. X is equal to 35 plus 60 will be 65 will be 35 plus 60 will be 95 degree. அவ்வளோதான். ஸோ நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஸோ நம்ம இங்கே எழுதிடலாம், இட் இஸ் அ 95 டிகிரி. ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ 15th சம் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம 16th சம்க்கு போயிடலாம். நெக்ஸ்ட்டு 16th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃப்ரம் த கிவன் ஃபிகர் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஒய். ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ஒய் வந்து இங்கே இருக்குது, இதுதான் கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். இது வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிளா, இது வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள். அப்போ இது வேணும்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இது கிடைக்கும். அதாவது இந்த ஆங்கிளையும் இந்த ஆங்கிளையும் ஆட் பண்ணால் இது கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட்டு இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சா மட்டும்தான் இங்கே ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த ஆங்கிள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு யோசிக்கணும் ஜஸ்ட்டு. இப்போது இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்கிள் பாருங்கள், இது வந்து ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள். இந்த ட்ரையாங்கிளுக்கு இங்கே வந்து சீன் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரையாங்கிளுக்கு இது வந்து ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிளா, இது ஃபுல்லாக எக்ஸ்டீரியர் ஆங்கிள். கரெக்டாக புரியுதா? அப்போது இந்த ஆங்கிளையும் இந்த ஆங்கிளையும் ஆட் பண்ணால் தான் இந்த ஆங்கிள் கிடைக்கும். ஓகே, இந்த இதுதான் சம் ஆஃப் டூ இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள். திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் ப்ளஸ் திஸ். அப்போது இதில் வந்து பாதி கொடுத்துட்டாங்க, 65 டிகிரி கொடுத்துட்டாங்க. அப்போ அதையும் சேர்த்து பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அப்போ இது கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் இது ஃபுல்லாக கிடைக்கும். அப்புறம் இது ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டோன்னா அந்த 65 மைனஸ் பண்ணுன்னா இது கிடச்சிரும். அப்புறம் இதை வச்சு இதை கண்டுபிடிக்க வேண்டியது தான். ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இது கிடைக்கும், அதை கண்டுபிடிக்கணும். அப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் கிடைக்கணும். இது ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இந்த ஆங்கிள் என்னன்னு பாருங்கள். இந்த ஆங்கிள் என்னன்னு போடலாம்? திஸ் இஸ் ஆல்சோ 48 டிகிரின்னு போடலாமா? வாட் இஸ் த ரீசன்? இது 48 டிகிரினா திஸ் இஸ் ஆல்சோ 48 டிகிரி. நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா. ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகுனா திஸ் டூ ஆர் ஈக்குவல் அண்ட் திஸ் டூ ஆர் ஈக்குவல், வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அப்போ இதுவும் 48 டிகிரி. இப்போ இதை வச்சு இது கண்டுபிடிக்கலாம், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இது கிடைக்கும்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்குரிய ஸ்டெப் வந்து நம்ம எழுதிடலாம். என்ன எழுதலான்னு பாருங்கள். ஆங்கிள் ஏசிபின்னு எழுதலாமா? ஏன்னா ஆங்கிள் சின்னு எழுத முடியாது. ஆங்கிள் சி இதையும் குறிக்கும் இதையும் குறிக்கும். ஓகே, angle ACB is also 48 degree because what is the reason? Vertically opposite angles. Vertically opposite angles are equal. Okay, இப்போ நம்ம அதை கண்டுபிடிச்சாச்சு. இப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இது கிடைக்கும். எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன எடுக்க போகிறேன்? இன் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகே, இன் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஏபிசியில் என்ன பாருங்கள், எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் டூ ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகே, இப்போ இதில் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எதுன்னு பாருங்கள். இதில் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக, இதுதான் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? இதை சிபிடி அப்படின்னு எழுதலாமா? இல்லைனா டிபிசின்னு எழுதலாம். நான் சிபிடின்னு எழுதிக்கிறேன். ஸோ ஆங்கிள் சிபிடி விச் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் டூ இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்னால் டேரெக்டாக 48 + 57 எழுதிக்கலாம். நேம் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ 48 + 57 டிகிரி. இப்போ இந்த சிபிடி எப்படி பிரியுதுன்னு பாருங்கள். சிபிடிங்கிறது எப்படி பிரியுதுன்னா 65 ப்ளஸ் இது, புரியுதா? அதாவது 65 டிகிரி
ப்ளஸ் இல்லைனா நீங்கள் இதுக்கு பதிலாக இது போடலைனா கூட இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இந்த சிபிடி இது ஃபுல்லாக கண்டுபிடிச்சிருங்க. இது ஃபுல்லாக கிடச்சிரும். அப்புறம் இது ஃபுல்லாக கிடச்சிதுன்னா அதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் இது மட்டும் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ எப்படி பண்ணலான்னு பாருங்கள். அந்த மாதிரியே பண்ணலாமா? ஓகே, ஸோ ஆங்கிள் சிபிடியை நான் அப்படியே வச்சுக்கிறேன். விச் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 90, 98, 105 டிகிரி வருமா? ஸோ இது வந்து சிபிடி வந்து 105 டிகிரின்னு வந்திருக்கு. ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எழுதலாம்? சிபிடிங்கிறது எப்படி பிரியுது? சிபிஇ ப்ளஸ் இபிடின்னு பிரியுது. கரெக்டாக? அப்போது இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? சிபிடிங்கிறது ஆங்கிள் சிபிஇ ப்ளஸ் ஆங்கிள் இபிடி தான் என்னது? 105 டிகிரி. ஏன் நம்ம அதை ரெண்டாக பிரிக்கிறோன்னா அது ரெண்டாக பிரிச்சிருக்காங்க இந்த மாதிரி. அப்போ தான் இந்த ஆங்கிள் மட்டும் நம்மளுக்கு எவ்வளோன்னு கிடைக்கும். இப்போ 105லேருந்து இதை மைனஸ் பண்ணால் இது கிடைக்கும்னு அர்த்தம். ஸோ அதுதான் நான் வந்து ஸ்டெப் வைஸாக எழுதியிருக்கேன். ஸோ சிபிஇ வந்து கொஷனில் வந்து 65 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இபிடி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இபிடி விச் இஸ் ஈக்குவல் டு 105 டிகிரி. புரியுதா இந்த ஸ்டெப்பு? இப்போது இபிடி ஈக்குவல் டு 105 minus 65. ஸோ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் ஆங்கிள் இபிடி விச் இஸ் ஈக்குவல் டு 40 டிகிரின்னு வருமா? கரெக்டாக? ஓகே, 40 டிகிரி. இப்போது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆங்கிள் இபிடி நம்மளுக்கு கிடச்சிருச்சு 40 டிகிரின்னு கிடச்சிருச்சு. கரெக்டாக? புரியுதா? இது ஃபுல்லாக நம்ம 105 டிகிரின்னு கண்டுபிடிச்சோம். அதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் இது கிடைக்கும். அந்த ஸ்டெப் தான் நான் இப்போ எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இதுதான் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். அப்போ எழுதிக்கலாமா? இன் ட்ரையாங்கிள் பிஇடி எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் டு சம் ஆஃப் 2 இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எழுத வேண்டியதுதான். ஓகே, ஸோ இன் ட்ரையாங்கிள் இபிடி exterior angle is equal to sum of two interior opposite angles. ஸோ இப்போ இதில் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா y எக்ஸ்டீரியர் ஆங்கிள். அப்போ y is equal to 97 + 40 டேரெக்டாக எழுதிக்கலாம். எந்த நேமிங்ஸும் எழுத வேண்டாம். அப்போ y is equal to 97 டிகிரி ப்ளஸ் 40 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் y is equal to 137 டிகிரி. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. அவ்வளோதான். ஓகே, ஸோ நம்ம டயக்ராம் எழுதிக்கலாம். y வந்து 137 டிகிரின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இந்த 16th சம் அவ்வளோதான். நம்ம வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 4th சாப்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் 5th சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். Until then, bye students.